ஓம் சாந்தி. 19/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் உள்ளது? பதில்: இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் ஸ்வர்க்கவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. நாம் சங்கம யுகத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அசுர குழந்தைகள் என்ற நிலையிலிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாகி 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கவாசி ஆகின்றோம். இதைவிட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓம் சாந்தி. பாபா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டுக் கொண்டால் அசாந்தி நிலவுகிறது. அசாந்தியினால் துக்கம் ஏற்படுகிறது. சாந்தியினால் சுகம் கிடைக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையான அமைதி உள்ளது. தந்தையை நினையுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மாவில் அரை கல்பமாக அசாந்தி இருக்கிறது. அமைதியின் கடல் தந்தையை நினைப்பதால் அது விலக வேண்டும். உங்களுக்கு அமைதியின் சொத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்று உங்களுக்கு தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம், சத்யுகம், கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது. நமக்கும் தெரியவில்லை என்று நீங்களும் கூறுவீர்கள். எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பணம் இருப்பவர்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. ஏழை மற்றும் பணக்காரர்கள் புரிந்து கொள்ள முடியுமல்லவா? அதே போல நீங்களும் ஈஸ்வரிய குழந்தைகள், அசுர குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறதல்லவா? பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள்தான் அறிவீர்கள். அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மிகச் சிலரே உண்மையாக புரிந்து கொள்ளுகிறார்கள். சத்யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கிறார்கள். கலியுகத்திலோ அசுர சம்பிரதாயத்தினர் உள்ளனர். புருஷோத்தம சங்கம யுகத்தில் அசுரத்தன்மை உடையவர்கள் மாறுகிறார்கள். இப்பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். இடையில் மறந்து விட்டோம். நாம் சிவபாபாவின் வாரிசுகள் என்பதை இப்போது அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே சத்யுகத்தில் யாரும் தன்னை ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறார்கள். இதற்கு முன்பு நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். நாம் பிராமணர்கள், BK பிரம்மா குமாரர் குமாரிகள் ஆவோம். ஒரு தந்தையின் படைப்புகளாவோம். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள், ஈஸ்வரிய குழந்தைகள். பாபாவிடமிருந்து உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை பெறுவோம். சுகமாக இருப்போம். உண்மையில் சத்யுகம் என்பது சுகதாமம், கலியுகம் என்பது துக்கதாமம் ஆகும். இதை சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள். ஆத்மா ஈஸ்வரனின் குழந்தையாகும். பாபா ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறார் என்பதை அறிகிறீர்கள். அவர் படைக்கக்கூடியவர் அல்லவா? நரகத்தை படைக்கக்கூடியவர் கிடையாது. அவரை யார் நினைப்பார்கள்? பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை ஆவார். நம்மை 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கவாசியாக மாற்றுகின்றார். இதைவிட பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நமக்குள் எந்த அசுரத்தனமான அவகுணமும் இருக்கக்கூடாது. நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. பாபா நம் முன் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள். ஈஸ்வரனாகிய தந்தையிடம் நாம்
தெய்வீக குழந்தை ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பதால் எவ்வளவு குஷி உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழிந்து போகும் என்று பாபா கூறுகிறார். எவ்வளவுக்கெவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் அழியும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நினைவு பலத்தினால் தங்களுடைய கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலமும் அடையாத அளவுக்கு வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக உள்ளது என்பதால் நன்கு முயற்சி செய்து மாயாஜீத் ஆக வேண்டும். 2. பாபா கொடுக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு பார்வை உடையவராகி தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் தங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் செய்தி தெரிவிக்க வேண்டும். வரதானம். கல்யாணக்காரி உணர்வு மூலம், அதாவது நன்மை செய்கின்ற உணர்வின் மூலம் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமையுள்ளவர் ஆகுக. விளக்கம். கல்யாணக்காரி விருத்தியின் மூலமாக அனைவருக்கும் நன்மை செய்கின்ற உள்ளுணர்வின் மூலமாக சேவை செய்வது, இதுதான் அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை பிராப்தி அடைவதற்கான சாதனம் ஆகும். விஸ்வ கல்யாணக்காரி, உலகுக்கே நன்மை செய்பவர் என்ற லட்சியம் இருக்கும்போது அமங்கலமான காரியம் செய்ய முடியாது. எப்படி காரியமோ அப்படி தன்னுடைய தாரணை இருக்கும். இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்க உள்ளம் மற்றும் சதா மகாதானியாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி உள்ளுணர்வுடன் செல்வார்கள். நான் என்பது அங்கே வராது. பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரமும் கிடைத்துவிடும். ஸ்லோகன். சாதனங்களின் மேல் உள்ள கவர்ச்சி சாதனையை, அதாவது முயற்சி செய்வதை துண்டித்து விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முகமானவர் ஆகுங்கள். அந்தர்முகி ஆத்மாக்கள், உள்முக சிந்தனையில் இருக்கும் ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையில் அனுபவசாலியாக இருக்கிறார்கள். 1 கண்களின் பாஷை, 2 பாவனை அதாவது உணர்வுகளின் பாஷை, 3 சங்கல்பம் அதாவது எண்ணங்களின் பாஷை. இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகள் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்தர்முகியாகி இனிமையான சைலன்ஸ் நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு இந்த 3 பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.